ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. ரிசெஷன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரிசெஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ரிசெஷன் என்னன்னு தெரியலன்னா நான் அதுக்காக ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு இயரில் குவார்ட்டராக பிரிச்சிருப்பாங்க. 4 குவார்ட்டர் இருக்கும். இந்த குவார்ட்டரில் மாதங்கள், அதில் 2 குவார்ட்டரில், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதம், 2 குவார்ட்டரில் கண்டினியூஸாக ஜிடிபி வேல்யூ, அதாவது க்ரோத் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அஃபிஷியலாக ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசெஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி ரிசெஷன், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. 3 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக. 1, யாரும் செலவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவு பண்ணுங்க. நீங்கள் இந்த டைமில் தான் செலவு பண்ணணும். 2வது விஷயம், நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்றதை நல்லா முடிவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் உங்களுக்கு இன்கம்மை கொடுக்கணும். நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு புது கார் வாங்குறதுக்கு கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கார் இருந்துச்சுன்னா, நான் அந்த செலவை சொல்லலை. நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் 3 விஷயமா இருக்கணும். 1, உங்களுக்காக, உங்களை எப்படி பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஃப்யூச்சருக்காகன்றதுக்காக 1. 2வது, நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் ஒரு இன்கம்மை ஜெனரேட் பண்ணும், ஒரு வரவை உருவாக்கும் அப்படின்னா அதுக்கு பண்ணுங்கள். 3வது விஷயம், நீங்கள் இந்த டைமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவில் என்ன ப்ராப்ளம், இல்லை தமிழ்நாடுல என்ன ப்ராப்ளம்ன்றது கிடையாது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனையை ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை ஒரு 10 நிமிஷம் யோசிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறீங்கன்னா, மீதி 50 நிமிஷம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். இதுதான் நல்ல டைம் அதை பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வேலை கம்மியாக இருக்கும், பிஸ்னஸஸ் கம்மியாக இருக்கும். இது மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மறுபடியும் வராது. இல்லை 10 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஸோ இப்போ இருக்குது, இப்போ என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமாகவும் வேகமாகவும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக், சப்ஸ்கிரைப். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.